Peacemakers of Christo. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மை இன்று நம் அனைவருக்கும் இருக்கிறதா? மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 40வது வசனத்துல இயேசுநாதர் கூறுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ளவரே, ரத்தம் சிந்தி அப்பா எங்களை எல்லாம் மீட்க வேண்டும் என்று உன்னுடைய உயிரையே அர்ப்பணித்திரே சுவாமி. ஏரோது கொல்ல நினைக்கிறான், சதுசேயர்கள் பதிசேயர்கள் கொல்ல நினைக்கிறார்கள், யூதர்கள் கொல்ல நினைக்கிறார்கள், உனக்கு தண்டனையை கொடுப்பார்கள், சிலுவை மரணம் வரும் என்று நீர் அறிந்திருந்தீர் ஆண்டவரே. இருந்த போதிலும் மீட்பின் ரட்சண காரியத்திற்காக, ரட்சிப்பின் காரியத்திற்காக தேவனே நீர் உன்னையே அர்ப்பணித்தீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. அப்பா தெய்வமே, இந்த உலகத்திலே உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே, எந்த மனிதனும் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே. இந்த உலகம் உன்னை குறை சொன்னது ஆண்டவரே. அப்பா உன்னை பற்றி இழிவாக பேசியது ஆண்டவரே. ஒரு கூட்டம் உன்னை புகழ்ந்தாலும் மறு கூட்டம் ஆண்டவரே உன்னை சோதிக்கும் அளவிற்கு அப்பா அவர்கள் கேள்வி கேட்டார்கள் ஆண்டவரே. உன்னுடைய பதிலுக்கு அவர்களால் ஆன்சர் கொடுக்க முடியலப்பா, அதை தாங்கிக் கொள்ள முடியலப்பா, நீ வளர்வதை ஏற்றுக்கொள்ள முடியல ஆண்டவரே. அதே போலதான் சுவாமி இந்நாளிலே ஆண்டவரே, இந்த உலகத்திலே என்னை ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லையா ஆண்டவரே. நீ சொன்னீர் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை அனுப்பியவரையே அப்பாவையே ஏற்றுக்கொள்கிறார் என்று. ஆனால் இன்று ஒரு மனிதன் கூட என்னை ஏற்றுக்கொள்ளப்பா, என்னை புறக்கணிக்கிறான் ஆண்டவரே, என்னை அவமானப்படுத்துறான்ப்பா, என்னை இழிவாக பேசுறான், என்னை தவறாக பேசுறான், என்னை எப்படி அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான், என்னை சீண்டுகிறான், எனக்கு கோபம் வருவதை போல ஆண்டவரே பலவிதமான அவதூறு பேச்சுகளை பேசுகிறார்கள் ஆண்டவரே. ஆமாப்பா, என் வீட்டுல என் கணவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளலப்பா. அவன் மனசுல வேற என்னமோ ஓடுது ஆண்டவரே, அவன் மனசுல வேற என்னமோ ஓடுது ஆண்டவரே. அப்பா என் மகள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய மகன் என்னை ஏற்றுக்கொள்ளலப்பா. அவன் மனசெல்லாம் வீட்டு விட்டு வெளியேதான்ப்பா இருக்குது, வீட்டுல அவன் மனசு இல்ல ஆண்டவரே. அப்பா அந்த பாசத்தை காண்பிப்பதில்லை ஆண்டவரே, கீழ்ப்படிவது இல்லை ஆண்டவரே. அப்பா ஒற்றுமையாக இருக்க விரும்புவதில்லை ஐயா. அண்ணன் தம்பியை ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவரே, தம்பி அண்ணனை ஏற்றுக்கொள்வதில்லப்பா. ஆனா இது கிறிஸ்தவன் ஆண்டவரே, இது கிறிஸ்தவத்துவம் என்று கூறுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா அக்கா தங்கைகள் ஏற்றுக்கொள்வதில்லை, மாமியார் மருமகளை ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவரே, மருமகள் மாமியாரை ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவரே. இயேசு ராஜாவே, குடும்பங்கள் பிளவுபட்டு கிடக்கிறது ஐயா, குடும்பத்துல ஒற்றுமல்ல ஆண்டவரே. இயேசுவே, தன்னுடைய ரத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவரே. ரத்த பந்தங்கள் இல்லை, கூட்டு குடும்பங்கள் இல்லை சுவாமி, பிரிவினைகளும் பிளவுகளும் தான் எங்கள் மத்தியில இருக்கிறது ஐயா. ஏசப்பா, பெற்றோர்களை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் அப்பாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று கூறினீர் ஆண்டவரே. கிறிஸ்தவ குடும்பத்திலேயே இவ்வளவு பிளவுகள் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் தெய்வீக கர்த்தாவே, ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் பணத்திற்காக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவரே, அவருடைய வசதிகளுக்காக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவரே, நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், பணாசை பிடித்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், வசதி இருந்தால் ஏற்றுக்கொள்கிறார்கள், அழகு இருந்தால் ஏற்றுக்கொள்கிறார்கள், சுயநலவாதிகளாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஐயா. தெய்வமே, ராஜாதி ராஜாவே, என்னுடைய ஆத்மா எங்கேயோ இருக்குது ஆண்டவரே, நீர் தூரம் இருக்கிறீர் சுவாமி. அப்பா உன் பக்கத்திலேயே நாங்கள் இல்ல ஆண்டவரே, உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்பா, முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளல ஆண்டவரே. அதன் நிமித்தம் தான் சுவாமி ராஜாதி ராஜாவே, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தின் நிமித்தமே அப்பா இன்று
கடன் என்னை ஏற்றுக்கொண்டது, கவலை என்னை ஏற்றுக்கொண்டது, துன்பங்கள் என்னை ஏற்றுக்கொண்டது, அவமானங்கள் என்னை ஏற்றுக்கொண்டது, நோய்கள் என்னை ஏற்றுக்கொண்டது, நஷ்டம் என்னை ஏற்றுக்கொண்டது, சண்டைகள் கோர்ட்டு கேஸ் என்று ஏற்றுக்கொண்டது ஆண்டவரே. அப்பா தெய்வமே, சாத்தான் என்னை ஏற்றுக்கொண்டான் ஐயா. அதன் நிமித்தம் ஆண்டவரே நான் இன்று அவதிப்படுகிறேன் சுவாமி, மன உடைந்து போகிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகள் என்னை ஏற்றுக்கொள்ளல ஆண்டவரே. அப்பா அதனால எனக்கு துக்கம் வந்துருச்சு ஆண்டவரே. துக்கம் என்னை ஏற்றுக்கொண்டது சுவாமி. ஏசப்பா இனிமேல் நான் ஆண்டவரே காமங்களையும் மோகங்களையும் சாத்தானுடைய சோதனைகளையும் பண ஆசைகளையும் ஆண்டவரே பயங்கர பெருமைகளையும் தற்பெருமைகளையும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஆண்டவரே. நான் உன்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. உலக ஆசைகள் வேண்டாம். அதன் நிமித்தமே எனக்கு துக்கங்கள் வேதனைகள் இருக்குது ஆண்டவரே. ஏசப்பா தெய்வமே, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா, முழுவதும் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா. ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. இந்த பிரச்சனைகளில் இருந்து, இந்த கடன்களில் இருந்து, இந்த அவமானங்களில் இருந்து, இந்த குழந்தை இல்லா தன்மையில் இருந்து, அப்பா இந்த நோயில் இருந்து என்னை அகற்றி ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை ரட்சியும் ஐயா, என்னை காப்பாற்றும் ஐயா. என்கிட்ட வாங்கப்பா தெய்வமே. நீர் வல்ல என்றால் நான் எங்கப்பா போவேன்? வீதியில தான்ப்பா இருப்பேன். அவமானமா பட்டு ஆண்டவரே துக்க சாவை சாவேன் ஆண்டவரே. ஏசப்பா என் ஆத்மாவை காப்பாத்துங்க ஆண்டவரே. அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா. என்னை காப்பாத்த உன்னால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. இயேசுவே, என் தெய்வமே, என் ராஜாவே, ஆரோக்கிய மாதாவே, அந்தோனியாரே, சுசையப்பரே, அசிசியாரே, அப்பா எல்லா புனிதர்களே, வான தூதர்களே, பரலோக தூதர்களே, அப்பாவின் தூதர்களே, யெகோவா தெய்வமே, பரிசுத்த ஆவியே, இந்த பிள்ளைகளை ரட்சியும் ஐயா. இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அனாதைகளை போல இருக்கிறார்கள் ஐயா, அடிபட்டு இருக்கிறார்கள் ஐயா, காயங்களோடு இருக்கிறார்கள் ஐயா, கண்ணீர்களோடு இருக்கிறார்கள் ஐயா, துக்கத்தோடு இருக்கிறார்கள் ஐயா, யாரும் இல்லாத அனாதையை போல இருக்கிறாங்க ஐயா. இயேசுவே, இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா. ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா. பரலோக தெய்வமே, இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா. பரிசுத்த நாதரே, இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா. கருணையுள்ள தெய்வமே, காருண்யத்தின் நாதரே, இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹalleluya hallelujah hallelujah அப்பப்பரிக சிதிகள தரராரி அப்பராரா. ஆண்டவரே கருணையுள்ள தெய்வமே, இப்பிள்ளைகளை அபிஷேகியும் 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 ஆண்டவரே. ஆண்டவரே தெய்வமே, ராஜாதி ராஜா ராஜா ராஜாவே, கருணையுள்ள தெய்வமே, ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும். கட்டுகளை உடையும் கட்டுகளை உடையும் கட்டுகளை உடையும் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கருணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி
அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்குறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்குறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. இரண்டாவது, தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு, கேமரா ஆன், நெட்டு ஆன், லைட்டு ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்கள், ஃபேஸ்புக்ல பகிருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளே, இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளே. ஒரே ஒண்ணு என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரௌசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்லை 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே. அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வ பிள்ளைகள. மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவரை, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது, பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம், சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.